ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காகவே உனக்காக ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்காக இப்போ இந்த சாயப்பா உன் வீட்டு வாசல்ல வந்து நின்றுகிட்டு இருக்கேன். வாழ்க்கைங்கிறது நீ நினைப்பது போல எதிர்காலத்துக்கான சேமிப்பு கிடங்கோ அல்லது எதிர்காலத்துல நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக இப்போ போராடக்கூடிய போராட்டமோ அல்ல. வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு நாளும் நிகழ்காலத்தை ரசித்து அனுபவித்து வாழ்வதற்கு பேர்தான் வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நல்லது கெட்டது எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமான விஷயங்களுக்காக கவனத்தை செலவிட்டு வாழ்க்கையை ரசித்து வாழ பழகு. பணம்னு அலையிறவங்க பல பேர் கோடி கோடியாக சொத்து சேர்த்தாலும் கடைசியில் செத்து தானே போகிறாங்க. பணத்தை வச்சுக்கிட்டு அவங்களால கடைசியில் எந்த சந்தோஷத்தையும் பெற முடியாமல் தவிச்ச வாய்க்கு தண்ணி எடுத்து கூட கொடுக்க ஆள் இல்லாமல் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு கவனிக்க ஆள் இல்லாமல் நொந்து செத்து போனவங்க நிறைய பேர் இந்த பூமியில் இருக்காங்க. சாதாரண மனிதர்கள் சாகும் வரை பணத்தை தேடியே அலைகிறாங்க. பணம் சம்பாதிச்சவே வாழ்க்கையில் நிம்மதியை தேடி அலைகிறான். நீ எப்போதும் காசு பணம் தான் பெருசுன்னு நினைக்காதே என் செல்லமே. வாழ்க்கைனா அப்படி இப்படி உன்னை அலைக்கழிக்க தான் செய்யும். ஆனால் காசு இருந்துட்டா மட்டும் எல்லாமே சரியாக நடந்துடாதுன்றதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கைங்கிறது எந்த இடத்துலையும் உன்னை போதும்னு சொல்லவும் விடாது, இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும்னு உன்னை தொடரவும் விடாது. போதும்னு நிற்கவும் முடியாமல் வேணும்னு கேட்கவும் முடியாமல் வாழ்க்கையை வருத்தப்பட்டு வாழ்வக்கூடிய வாழ்க்கையாக உனக்கு அமைஞ்சிருச்சேன்னு நீ வருத்தப்பட வேண்டாமேன்னு செல்லமே. நல்ல குணம் உள்ள எந்த மனிதரும் ஒருபோதும் உன்னை தரம் தாழ்த்தி விமர்சிக்கவோ திட்டவோ பேசவோ மாட்டாங்க. அப்படி யாராவது உன்னை தரங்கெட்ட விதமாக பேசுகிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. அப்படி உன்னை தப்பாக பேசுகிறவங்க தாழ்த்தி பேசுகிறவங்கள நீ ஒருபோதும் உன் வாழ்க்கையில் வர்றதுக்கு அனுமதிக்காதே. இவங்க இப்படிதான்னு தெரிஞ்ச பிறகு அவர்களை விட்டு விலகுவது தான் உனக்கு சரியாக இருக்கும். எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கை நினைப்பது போலவே அமைஞ்சிடாது. அழகாக அமைகிற வாழ்க்கையை வாழ தெரியாமல் சில பேர் தவற விட்டுறாங்கன்னா சில பேர் அழகா இல்லாத வாழ்க்கையோட போராடி அதை அழகாக அமைச்சுக்கிறதுக்காக கஷ்டப்பட்டுங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. மொத்தத்தில் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை வாழ்ந்து தான் ஆகணும். மெத்தை வாங்க வசதிகள் இருந்தாலும் கூட பாயில் படுக்கவும் நீ கற்றுக்கணும். அப்போது தான் எந்த சூழ்நிலையும் உன் மனசை நோகடிக்கவோ உன்னை வாழ விடாமல் தடுக்கவோ முடியாது. எளிமையும் பொறுமையும் நேர்மையும் உன் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றுறதுக்கான அடையாளம். எப்போதும் எளிமையாக இருக்க கற்றுக்கோ, பொறுமையாக பேச கற்றுக்கோ, நேர்மையாக உன்னுடைய செயல்களை செய்ய கற்றுக்கோ. எவ்வளவு சிறிய விஷயமாக இருந்தாலும் அதை நீ சரியாக செய்யும்போது அதன் மூலமாக மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ எல்லார் மீதும் அன்பு வைக்கிற, ஆனால் அந்த அன்பை பொய்யாக்கும் விதமாக சில மனிதர்கள் போலியானவர்களாக பொய்யானவர்களாக உன் வாழ்க்கையில் வந்திருக்காங்க. யார் மூலமாக எந்த விதத்தில் உனக்கு துன்பம் வந்தாலும், யார் உனக்கு எதிராக என்ன கெடுதலும் கேடும் துரோகமும் செஞ்சாலும் நீ மனம் தளராம ஊக்கத்தோடு தைரியத்தோடு இரு. உனக்கான செல்வம் அனைத்தையும் கொடுத்து உன்னை சந்தோஷமா நான் வாழ வைக்கிறதுக்காகவே உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் என் செல்லமே. ஒரு மனுஷன் நிறைய புண்ணியங்களை சேர்த்து வச்சிருக்கானா கண்டிப்பாக அவன் அழிஞ்சு போகவோ வீழ்ந்து போகவோ மாட்டான். அதே நேரத்தில் ஒரு மனுஷன் நிறைய பாவத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கானா அவன் கடைசி வரைக்கும் நிம்மதியாக வாழவும் மாட்டான். மொத்தத்தில் ஒவ்வொரு மனுஷன் சம்பாதிச்சிருக்க பாவமும் புண்ணியமும் அவன் வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய விஷயங்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ. நேர்மையாக இருக்கக்கூடிய உனக்கு எங்கே போனாலும் பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் உனக்கு பொய்யா நடிக்கவும் தெரியல, போலியா நடிக்கிறவங்கள சரின்னு ஏற்றுக்கிட்டு அவங்க கூட பேசவும் தெரியலை. எப்போதும் எல்லாருமே உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிற, நீயும் உண்மையாகவே இருக்க. அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் தானே திணற. உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழணுங்கிறத இந்த சாயப்பா உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். நீ என்னதான் எல்லாருக்கும் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் கடைசியில் அவங்க உன்னை பார்த்து என்ன கேட்பாங்க தெரியுமா? நீ எனக்குன்னு என்ன பெருசாக செஞ்சிட்டேங்கிற சொல் தான் வரும். ஏன்னா அதுதான் உண்மை. இந்த உலகம் நன்றி கெட்ட கலிகால உலகம். நீ யாருக்கு என்னதான் எவ்வளவு நன்மை செஞ்சாலும் நீ எதுவுமே செய்யலை நன்றி கெட்ட தனமாக அனைத்தையும் மறந்து பேசக்கூடியவர்கள் தான் இந்த பூமியில் இருக்காங்க. ஒரே ஒரு நாள் நீ அவங்கள போல வாழணும் இவங்கள போல வாழணும்னு நினைக்கிற பத்தியா, அவங்க வீட்டில் போய் அவங்க இடத்துல இருந்து வாழ்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தவங்களை போல வாழணுன்ற எண்ணமே உனக்கு வாழ்நாள் முழுமைக்கும் வராது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகளோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என் செல்லமே.
வாழ்க்கை ரொம்ப வேடிக்கையானது தான். எந்த மனிதனும் பிறக்கும்போது எதையும் எடுத்துக்கிட்டு வந்து இந்த பிறக்கலை. ஒன்றுமே இல்லாமல் தான் பிறக்கிறான். கடைசியில் போகும்போதும் ஒன்றுமே இல்லாமல் தான் போப்பாரான். ஆனால் இடையில வாழக்கூடிய இந்த கட்டத்தில் எல்லாத்தையும் ஓடி ஓடி தேடி தேடி சம்பாதிச்சு அதுக்காக போராடவும் செய்கிறீங்க. எப்போதுமே எதையுமே அளவுக்கு மீறி ஆசைப்படாத. மனசில் பக்குவத்தை வளர்த்துக்கோ. வாழ்க்கையை எளிமையாக வச்சுக்கோ. மனசில் பக்குவமும் வாழ்க்கையில் எளிமையும் இருந்துட்டாலே இந்த வெளி உலகத்து விஷயங்கள் எந்த விஷயத்திலும் உன்னை எது விதத்திலும் பாதிக்க முடியாது என் செல்லமே. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நீ கஷ்டப்படுறதுக்கு காரணமே உன் நல்ல மனசு தானே உனக்கு மட்டும்தான் தெரியுமல்லவா. நீ எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாகவே இருப்பதால் தான் அதன் மூலமாக உனக்கு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வருதுன்றத இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ கவலைப்படாத என் செல்லமே. நான் எந்த வடிவத்தில் எந்த மனிதரின் ரூபத்தில் வர்றேங்கிறது உனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக நான் உன் வாழ்க்கையில் நீ இழந்ததை விட மிகப்பெரிய அற்புதத்தை, பல சுவாரஸ்யமான நல்ல விஷயங்களை உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்கிறேன். அன்பானவர்களுக்காக நீ விட்டு கொடுத்து இறங்கி அனுசரித்து போகிற. ஆனால் உன் அன்பை புரிஞ்சுக்காத அவர்களுக்காக நீ ஒரு அளவுக்கு மேலே விட்டு கொடுப்பதை விட விலகி போவது தான் சரியாக இருக்கும். ஏன்னா நீ ஒரு நல்ல காரியம் செஞ்சினா அது கொஞ்சமாவது பிரயோஜனம் இருக்கணும். நீ நல்லது செய்கிறங்கிற அந்த நன்றி உணர்ச்சி கூட இல்லாமல் நீ அவங்களுக்காக தான் எல்லாம் செய்கிறன்னு தெரிஞ்சுமே கூட உனக்கு எதிராக பேசுபவர்களையும் செயல்பவர்களையும் இனிமேலும் உன் வாழ்க்கையில் நீ இடம் கொடுக்க வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழக்கூடிய அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக நீரு. எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சாலும் அதை உனக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கவும் உனக்கு பிடிச்சது போல வாழக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இருந்தீனா இந்த சாயப்பாவும் உனக்கு துணையாக இருந்து உனக்கு அமைஞ்ச வாழ்க்கை நல்வாழ்க்கையா அதிர்ஷ்ட வாழ்க்கையா மாற்றி காட்டுறேன். கோபப்பட்டு அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ துன்பத்தை வரவழைச்சிக்காதே. எந்த கோபம் வந்தாலும் அது கடைசியில் துன்பத்தை மட்டும்தான் கொடுக்கும். கோபத்தோடு இருப்பவர்களும் நீ நெருங்கி போகவும் வேண்டாம், அவங்கள தேடி போகவும் வேண்டாம். யாராவது கோபக்காரங்களாக இருக்காங்க, அடிக்கடி கோபப்படுறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள விட்டு ஒதுங்கி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஏன்னா ஒரு மனிதனின் கோபம் அவனை மட்டுமல்ல, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அழிவையும் பிரச்சனையும் தான் கொடுக்கும். அதனால தான் நீயும் கோவப்படாத, கோவப்படுறவங்க கிட்டையும் போய் சேராதன்னு சொல்கிறேன். அடுத்தவங்க செய்கிற சின்ன சின்ன குற்றத்தையும் அடுத்தவங்க செய்கிற சின்ன சின்ன தவறுகளையும் பெருசுப்படுத்தி குறை சொல்லிக்கிட்டே நீ திரிய வேண்டாம். உன்னுடைய துன்பம் துயரம் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அடுத்தவங்ககிட்ட போய் நீ அதை அழுதுகிட்டே சொல்ல வேண்டாம் என் செல்லமே. அதை சொன்னால் உன் மனசுக்கு கொஞ்ச நேரம் தான் ஆறுதல் கிடைக்கும். ஆனால் அதுக்கு பிறகு நீ சொன்ன பிரச்சனைகளையும் உன் துன்பத்தையும் துயரத்தையும் அவங்க மற்றவங்க கிட்ட சொல்லி அது இன்னொரு விதமாக வேறொருத்தர் மூலமாக உன் காதுகளுக்கு சேரும்போது அது இன்னுமே உனக்கு மன அழுத்தத்தையும் பாரத்தையும் கொடுத்துடும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. எந்த கஷ்டமாக இருந்தாலும் முதல்ல பெரிய பிரச்சனையாக தாங்க முடியாததாகத்தான் தோன்றும். அதுக்கப்புறம் பரவாயில்லன்னு கொஞ்சம் உன் மனசுக்கு சாந்தம் உண்டாகும். அதுக்கப்புறம் இதையெல்லாம் தாண்டி கடந்து வந்துட முடியுன்ற நம்பிக்கை வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்காகவா நம்ம வருத்தப்பட்டோன்னு ஓ மனசே சிந்திக்க ஆரம்பிச்சிடும். எப்போதுமே எந்த விஷயத்தையுமே நீ பெரும் பிரச்சனையாக பூதாகரமாக யோசிக்க வேண்டாம். கொஞ்சம் நீ பொறுமையாக இருந்தாலே வழியை தாங்கக்கூடிய வலிமையை இந்த சாயப்பா உனக்கு கொடுத்து உன் பிரச்சனைகளையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகச் செய்வேன். பெரும்பாலும் நீ உன்னை பற்றி யோசிக்கிறத விட அடுத்தவங்களை பற்றி யோசித்து கவலைப்பட்டு அவங்க இப்படி இருக்காங்களே, அவங்க இப்படி செஞ்சிட்டாங்களே, அவங்க இப்படி பேசிட்டாங்களேன்னு யோசிச்சு மன உளைச்சலுக்கு அதிகம் ஆளாகிறாய். அடுத்தவங்களை பற்றி எந்த விதத்திலும் யோசிக்காதே. உன் வாழ்க்கையை பற்றியும் உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி மட்டும் யோசி. நடந்த விஷயத்தை கூட யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. நீ செய்ய வேண்டிய விஷயங்களையும் நீ செயல்படும் காரியங்களையும் பற்றி யோசிக்கும் போது அதன் மூலமாக கண்டிப்பாக உனக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த சாயப்பாவின் துணையோட நீ எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழ தயாராகு. ஓம் சாய்ராம்.